சொல்லுவேன், இயேசுவுக்காக எதையும் விட்டு விடுவேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இன்றைக்கு எனக்கு தாரும், என்னோடு நீ பேசும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லேவியராகமத்தில் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை எல்லாரும் நாம் சேர்ந்து நாம் வாசிப்போம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். அதாவது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்னு நீதிமொழி 8:13 சொல்லியிருக்கு. அது ஒரு பாயிண்ட். அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுன்றது நிறைய இருக்கு. அதில் நான் ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கிறேன், நீங்கள் முடிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படுறது அப்படின்னு சொன்னா அது ஒரு உபதேசம். அதுல ஒரு குறிப்பு, இதுல நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி, அது பாருங்க, ஒன்னும் முடியல பாருங்க, எழுந்து கனம் பண்ணி கர்த்தருக்கு பயப்படுவாயாக, அப்படி இருக்கு பாருங்க. அந்த வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி கர்த்தருக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர், நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன செய்யற அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிறது ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரணும். அப்போ ஆசீர்வாதம்னா அவர் ஆசீர்வாத வாசலுக்குள்ள நம்ம போனா தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ரொம்ப பேர் இன்றைக்கு முதியோரை கனம் பண்ணுகிறது இல்லை, அல்லது முதியோர் என்று சொல்லும்போது பொதுவானவர்களும் உண்டு, விசேஷமாய் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள். நான் சொல்றேன் பாருங்க, நீங்கெல்லாம் 5 வயசு பிள்ளைகளா இருக்கும்போது அப்பா அம்மா வாலிபமா இருந்தாங்க. நீங்க 10 வயசா இருக்கும்போது அவங்க நடுத்தரமா ஆயிட்டாங்க. நீங்க 20 வயசு ஆகும்போது அவங்க தலை மொத்தம் நரைச்சு போச்சு. ஆனா அவங்க நிறைக்க விடுறதில்லை. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நின்னா எல்லாரும் எப்படித்தான் இருக்காங்க, நிறைச்சவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன, ஒருத்தருக்கும் நிறைக்கல, நிறைக்க விடுறதில்லை. அப்படி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இப்போ என்ன. அதனால நிறைச்சவங்களுக்கு முன்னாத்தான் எழுந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி தலையை நிறைக்க விடாம பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, உங்க வேலையை நிறுத்திடாதீங்க, தொடருங்க. நான் நிறைத்தவன் அப்படின்னா முதிர் வயது உள்ளவன் என்றுதான் அர்த்தம். அதுதான் அதுல மீன் பண்ணி இருக்குது. அப்போ இந்த சமுதாயத்தில், நம்ம நாட்டில், இந்த காலத்தில் முதியவர்களை, வயதானவர்களை, நல்ல அதாவது பக்குவம் அடைந்தவர்களை மதிப்பது என்பது இக்காலம் ரொம்ப குன்றி போன ஒரு காலம். அறிவு பெருத்த காலத்தில் ஒழுங்கான காரியங்கள் செய்யப்படுகிறது இல்லை. இதனால தான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, தேவன் அவர்களோடு இல்லை. இதை நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நீங்க எப்போவாவது உங்க முதியோரை, உங்க தாய் தகப்பனை கனவீனம் பண்ணியிருக்கீங்களா? நீங்க அவங்கள அவமரியாதையா பேசியிருக்கீங்களா? இல்லை, அவங்க இப்போ நீங்க பலம் ஆயிட்டீங்க, நல்ல வாலிபம் ஆயிட்டீங்க, அவங்க தளர்ந்துட்டாங்க, பெற்றோர் தளர்ந்துட்டாங்க. இன்னொரு வசனம் கூட சேர்த்து வாசித்துருவோமே, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள் நான் வாசிக்கிறேன். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. சபைகள்ல இதெல்லாம் பிரசங்கம் பண்றது இல்லை.
எனக்கு கவனிங்க, இந்த நன்மை கிடைக்கல, என்ன ஆசீர்வதியும், என்ன ஆசீர்வதியும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோம். ஆசீர்வதிக்கவே மாட்டேங்காரு ஆண்டவர். நம்ம செய்யற வேலையை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதுல நஷ்டப்பட்டு போனேனே, அதுல நஷ்டப்பட்டு போனேனே, இதுல எனக்கு முன்னேற்றம் இல்லையே, என்ன ஆசீர்வதியும், என்ன ஆசீர்வதியுங்கிறோம். ஆனா ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு வழியை வச்சிருக்காரு. அது என்னன்னா, நீ உண்டு முதியோரை கனம் பண்ணு அப்படி சொல்ல, தாயின் தப்பனையும் கனம் பண்ணு. எதுக்கு கனம் பண்ணணும்? உனக்கு நன்மை உண்டாவதற்கு, உன் ஆயுசு நாள் நீடித்திருப்பதற்கு நீ கனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வழியை வச்சிருக்காரு. இதை விட்டுட்டு இந்த வழி எனக்கு பிடிக்கலப்பா, வேற வழியை காட்டுங்கன்னா வேற வழியே கிடையாது. வேற வழியே கிடையாது, ஆல்டர்னேட்டிவே கிடையாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. எனக்கு நீ சொல்ற இந்த உபதேசத்தின் வழியில் சென்றுதான் நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா எனக்கு ஐ டோன்ட் லைக் திஸ். ஆண்டவரே, எங்க ஏதாவது வேற வழி இருந்தா, ஏதாவது ஆல்டர்னேட்டிவா வேற ஆப்ஷன் இருந்தா எனக்கு காட்டும் அப்படின்னா, நோ அதர் ஆப்ஷன், வேற வழியே இல்லை. அப்படின்னா நான் இந்த வழியை செல்லாததுனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, போராடுறாங்க, ஆனால் தெரிய மாட்டேங்குது. இதில் நீங்கள் வசனம் ரொம்ப தெளிவாக, அது 10 கற்பனையில் ஆண்டவர் மோசைக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு கற்பனை, வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை இது, இந்த வசனம். அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். அதனால நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெறாமல் இருக்கக்கூடாது. முன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், மீண்டும் நீங்கள் இதை கவனிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்க பாருங்க, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதுல ஒரு வாக்கியம் இருக்கிறது என்னவென்று, ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அதுல பாருங்க, அதுல இஸ்மவேல் வரல. அது மாத்திரம் இல்லை, ஆபிரகாமுக்கு வேற மறுமனையாட்டிகள்லாம் இருந்தாங்க, அவங்க பேர் ஒன்றும் அதில் வரல. ஈசாக்கு மட்டும் இருக்கிறார், இஸ்மவேல் வரல, ஆகாருக்கு பிறந்தவன். என்ன அப்புறம் இன்னும் மனைவிமாரை பற்றி சொல்லியிருக்கு இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதெல்லாம் தவறு இல்லை. அதனால ஆபிரகாமுக்கு நிறைய மனைவிகள் இருந்தார்கள். அவங்க பிள்ளைங்க ஒருத்தர் பேரும் இதில் வரல. பார்த்தீங்களா? என்ன கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்றதை கவனிச்சுக்கிடுங்க. ஈசாக்கு மட்டும் இருக்குது. இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். ஈசாக்கு அப்பா கூட இருந்தான். ஒன்லி சன், அதாவது வாக்குத்தத்தம் உள்ள மகன், அவன் கூட இருந்தான். அம்மா இறந்துட்டாங்க, வயதான காலத்தில் அம்மா இறந்துட்டாங்க. அது அவனுக்கு ரொம்ப துக்கம். ரொம்ப துக்கம். ஒரே பையன் பார்த்தீங்களா, சாராளுடைய மகன், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்தவன். அம்மா இறந்துட்டாங்க. இப்போ ரொம்ப துக்கமா இருக்கிறான். அப்பா இவன் துக்கமா இருக்கிறத பார்த்து என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய வேலைக்காரன், தன் வீட்டிலே இருக்கிற வயது முதிர்ந்த எலியேசர் வேலைக்காரனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன செய்யறாருன்னா, நீ போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ளு அப்படி சொல்றாரு. இங்க என்னை சுத்தி இருக்கிற ஜனத்துல யாரையும் கூப்பிட்றாத, என் இனத்தார் இடத்துக்கு போ அப்படின்னு சொல்றார். இனத்தார் இடத்துக்கு போய் எலியேசர் பெண் கொள்ள போன அந்த வீட்டில் போய் அவர் என்ன சொல்றாருன்னா, என் எஜமான் எல்லாவற்றையும் தன் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஈசாக்குக்கு தான் சொல்றாரு. ஈசாக்குக்கு அனைத்தையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் சீமானா இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் தன் குமாரன் ஈசாக்குக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு தான் நான் பெண் கொள்ள வந்திருக்கிறேன் அப்படி அவர் சொல்றார். நல்ல கவனிங்க, அப்பா என்ன, அதாவது இஸ்மவேல் எல்லாம் அப்படி இப்படி அவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியதை செய்துட்டார். ஆனால் ஈசாக்க ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவனுடைய பிள்ளை. நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதம். அப்போ அப்பா இறந்த பிற்பாடு என்ன கவனிங்க, வேதத்தில் நிறைய இடத்துல இருக்குது, ஆபிரகாமின் நிமித்தம் அப்படி சொல்லியே காட்டுறார். உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் நிமித்தம் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றார். அப்போ அவர்களுடைய ஆசீர்வாதம்
இவருக்கு வருது. அப்பாவும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, அடுத்து கர்த்தரும் கொடுக்கிறாரு. 26ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல என்ன சொல்லியிருக்கு? ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால 100 மடங்கு பலனை கண்டான். அவன் வர வர விருத்தி அடைந்து மிகப்பெரிய ஐஸ்வர்யவானானான். பெலிஸ்தியர் அதை கண்டு அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்றும் சொல்லி இருக்கிறது. பாருங்க, ஆபிரகாம் கொடுத்ததும் இன்றி கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து அவனை விருத்தி அடைய செய்த ஆசீர்வாதம் எதனால் கிடைச்சது? ஆபிரகாமின் நிமித்தம். அங்க சொல்லியிருக்கு பாருங்க, ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, உங்கள் பெற்றோர் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உங்க பெற்றோர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகள் எல்லாமே உங்க பெற்றோர் நிமித்தம், உங்க அப்பா நிமித்தம், அம்மா நிமித்தம் ஆண்டவர் இன்னும் நிறைய நன்மைகளை உங்களுக்கு கர்த்தர் தரணும். இதை நீங்க மனதில் வைத்து செயல்படணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்கோட தான் ஆபிரகாம் இருந்தார். மரிக்கும்போது பூரண வயதில் ஆபிரகாம் மரிக்கிறார். அவர் மரிக்கும்போது ஈசாக்கு கூடவே இருக்கிறான். இஸ்மவேல் இல்லை, அப்புறம் வந்து சேர்ந்தான், அடக்கம் பண்றதுக்கு வந்துட்டான். ஆனா எல்லாம் ஈசாக்கு தான் அப்பாவை கவனிச்சான் கடைசி வரைக்கும். அன்பால் நான் சொல்றது நல்லா கவனிங்க. அதனால கர்த்தர் ஆபிரகாமுக்கு பிற்பாடு ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காரியங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் உங்களுடைய முதியவர்களை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் கனம் பண்ண படித்து கொள்ள வேண்டும். அவர்களை கனம் பண்ணாததுக்கு ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வழி வகுத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அதாவது தண்டனையை பெற்ற மக்களை குறித்து எரேமியா புலம்பும் போது நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதில் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். என்னவென்று, அதாவது இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி தண்டிக்கப்பட்டு விட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மக்களுக்காக புலம்புகிற, ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசி எரேமியா. அவர் அப்படி புலம்பி ஜெபிக்கும் போது எரேமியாவின் புலம்பல் என்று ஒரு புத்தகமே வேதத்தில் இருக்கிறது. அந்த புலம்பல்ல 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது: கர்த்தருடைய கோபம் அவர்களை சிதறடித்தது. ரீசன் பின்னால் இருக்கு பாருங்க. கர்த்தருடைய கோபம் அவர்களை சிதறடித்தது. அவர்களை இனி அவர் நோக்கார். அவர்களை பார்க்க மாட்டார். தேவன் அவர்களை பார்க்க மாட்டார். ஏன்? ரீசன் என்ன? ஆசாரியருடைய முகத்தை பாராமலும், ஆசாரியர் என்ன, போதகன், பாராமலும், முதியோரை மதியாமலும் போனார்கள். அதனாலே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மக்கள் மேல் வந்தது. அவர்களை அவர் பாரார், நோக்கி பார்க்க மாட்டார். என்ன மாதிரி காரியம் பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் தண்டிக்கப்பட்டதற்கு ஒரு முக்கிய காரணம், அவர்கள் தங்கள் முதியோரை, தங்கள் பெற்றோரை, வயது சென்ற காலத்தில் அவர்களை பாராமல், அவர்களை மதியாமல், அவர்களுக்கு உதவி செய்யாமல் அவர்களை விட்டதினாலே ஆண்டவர், அதுதான் எரேமியாவின் புலம்பல். அன்பானவர்களே, நீங்கள் எல்லாம் கவனிக்கணும். இந்த செய்தியை பிள்ளைங்க எல்லாரும் கேட்கணும். இன்னைக்கு கேட்குற எல்லா பிள்ளைகளும் நீங்கள் இதை பின்பற்றணும். அதில் பாருங்க, நீதிமொழிகள் 23:22, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. பாருங்க, ஹெல்ப்லெஸ் ஆயிடுறாங்க. இப்போ அவங்க உதவி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. அது அவங்களால முடியல, அவங்க வயது சென்றாங்க, அவங்களால முடியல, படுத்து கிடக்க வேண்டி இருக்குது, அல்லது உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டி இருக்குது. அவங்க வயதாயிட்டதுனால பேசினதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க.
சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. காலையில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, சாயங்காலம் ஒன்று சொல்லுவாங்க. ஏன், அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அரை மணி நேரத்துக்கு பிற்பாடு அதுக்கு நேர் எதிராக ஒன்று சொல்லுவாங்க. அது நிமித்தம் அப்போ இப்படி சொன்னியே, இப்போ இப்படி சொல்கிறியே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு சொல்லி, நம்ம கதையும் அதே கதை தானே வருங்காலத்தில். ஆகவே இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள், முதியோரை கூப்பிட்டு நான் ஜெபம் பண்ணப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதாவது பெற்றோர் இட்ட சாபம், முதியோர் இட்ட சாபம் என்பது உங்களோடு நின்று போக வேண்டும். உங்கள் சந்ததிக்கு பிற்பாடு உங்கள் சந்ததிகள் தழைக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பிற்பாடு உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எப்படி ஆபிரகாமுக்கு பிற்பாடு ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ, அதற்கு பிற்பாடு உங்களுக்கு பிற்பாடு உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். இந்த எண்ணம் பெரியவர்களுக்கு அவசியம் இருக்க வேண்டும். இந்த எண்ணம் வருவதற்கு ஏதுவாக பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும். உங்க வயதான காலத்தில் அவங்க உங்களுக்கு யூஸ்லெஸ் ஆகிடுவாங்க. உங்களுக்கு யூஸ்லெஸ் ஆகிடும். இப்போ அவங்களால உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சிலர் வயதாகும் போது என்ன செய்கிறாங்க, செட்டில்மெண்ட் டீட் எழுதி அவனுக்கு இது, இவனுக்கு இது, இவளுக்கு இது, அவளுக்கு இதுன்னு பண்ணிடுறாங்க. செட்டில்மெண்ட் டீடு எழுதி எல்லாருக்கும் பிரிவினை வந்த பிற்பாடு அவங்க ஹெல்ப்லெஸ் ஆகிடுறாங்க. இப்போ ஒருத்தரும் இல்லை, யாரும் இப்போ உதவி செய்கிறதில்ல, தனிச்சவங்களாகிடுறாங்க. இது மாதிரி இப்போ இவங்களால நன்மை இல்லை, இவங்கள்ட்ட எதுவும் கிடைக்காது. தாத்தா ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றதே எந்த வயசில், 100 வயசில். கிழவனாக இருக்கும்போது தான், கிழவியாக இருக்கும்போது தான் இவனை பெற்றெடுத்தாங்க. அப்போவே அவங்களுக்கு வயசாகி போச்சு. இவன் கல்யாண வயசு 40 வயசு வந்தப்போ அப்பா என்ன இருப்பார், அவர் 140 தாண்டிட்டார், ரொம்ப பலிச்சப்பட்டார். இப்போ எல்லாம் ஈசாக்கத்தான் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு, ஈசாக்கத்தான் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இப்போ அவரால் ஒன்றும் செய்ய முடியல, எல்லாம் ஈசாக்கு செய்கிறாங்க, ஈசாக்கு செய்கிறான். அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு பிற்பாடு அவனை ஆசீர்வதிச்சார். இஸ்மவேல் எங்க, அவன் போயிட்டான், அவன் வேலை உண்டுன்னு அவன் போயிட்டான். அவன் ஒரு சந்ததி, அவன் ஒரு இது, அவன் ஒரு பிரபு ஆயிட்டான், அவன் ஒரு நிலையில முன்னேறிட்டு இருக்கான். ஆனா அப்பாவுக்கு என்ன பிரயோஜனம்? நோ யூஸ், பிரயோஜனம் இல்லை. மற்ற பிள்ளைகள்லாம் என்ன இருந்தாங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நல்ல கவனிங்க, ஈசாக்கு வயதான நாளில் தான் அவர் பிறந்தார். வயதான காலத்து எப்போவுமே வயதாக தான் பார்க்குறாரு. அவர் ரொம்ப அப்பா பார்த்த பொண்ணு, அதை கூட்டிகிட்டு போய் அவன் என்ன செய்தான்னா, தாய் மேல் இறந்த துக்கத்தை மறந்து அவன் ஆறுதல் அடைஞ்சான் அப்படி சொல்லியிருக்கு. இவரே துக்கமாக இருந்தா எப்படி இருந்திருக்கும் சற்று யோசித்து பாருங்க. அதனால இன்றைக்கு முதியவர்கள், இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது உன்னுடைய தாய், உன்னை பெற்றவங்க வயது சென்றவர்கள் ஆகும்போது அவர்களை அசட்டை பண்ணாதே அப்படி சொல்லியிருக்கு. எப்பா எப்பா அங்கே வா, எனக்கு அது வேணும் அப்படின்னா, சும்மாரே பேசாம கடை, இப்போதான் உனக்கு தான் ரொம்ப முக்கியம் போலுக்கு, நான் எவ்வளோ வேலையாக நான் போய்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன பெருசா அப்படின்னு. அம்மா மருமவளே, உன் மாமனார் வயசானவர், புருஷன்ட்ட சொல்லு, வாங்க மாமனாரை போய் பார்க்கலான்னு சொல்லு. அவர் கிடக்கிறாரு, அவர் கிடக்கிறாரு, பேசாம இரு, அப்படி சொல்லாத, அப்படி சொல்லாத, அசட்டை பண்ணாத. பைபிள் சொல்லி இருக்கு, அசட்டை பண்ணாத. இதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம்னே சொல்லி இருக்கு. லேவியராகமம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது இல்லை. உபதேசம் எல்லா காலத்துக்கும் ஒரே விதமானது. அப்பியாசங்கள் மாறுபடலாம், ஆனால் போதனை மாறுபடாது, போதனை மாறுபடாது. அன்றைக்கு இருந்த இயேசு இன்றைக்கும் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மாறுகிறதில்லை, அவர் இருக்கிறவராய் இருக்கிற தேவன். அந்த காலத்தில் இருந்த மனிதர்களுக்கு சில தொழுகை முறை அப்பியாசங்கள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர் கொடுத்த போதனையில் மாற்றமே இல்லை, போதனையில் மாற்றமே இல்லை. அன்னைக்கு பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்னா ஆண்டவர் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல உன் இஷ்டமா இருன்னா சொல்லுவாரு? கிடையாது. அன்னைக்கு தாழ்மையா இருக்கணும்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நீ எப்படியாவது இருந்துட்டு போனா சொல்லுவாரு? சொல்ல மாட்டார். அன்னைக்கு சொன்ன அந்த உபதேசம் தான் இன்றைக்கு வரைக்கும்
ஆண்டவர் அந்த அதே உபதேசம் நிலைத்திருக்கிறது. அதனால்தான் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? முதியவர்களை கனம் பண்ணுவது தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். நான் கர்த்தர், நான் இருக்கிறேன், நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நிறைய ஆசீர்வாதங்களை அதனால் நீங்கள் இழந்திருக்கலாம். அதனால இப்ப என்ன செய்யணும்னா, உங்களை நீங்க அசட்டை பண்ண உங்க பெற்றோர் ஆண்டவருக்கு சோத்திரம், ஒரு மனைவியினுடைய தாப்பனா இருக்கலாம், இல்லை மனைவியினுடைய தாயா இருக்கலாம். அவங்கள ஒருவேளை மருமகன் என்ற முறையில் மீசையை முறுக்கிக்கிட்டு நான் அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் மாமியாரை செட்டப் பண்ணியிருக்கலாம். அவங்க வயது சென்ற நேரத்தில் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம். உதவி செய்யக்கூடிய நிலையிலிருந்தும் உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம். அவர்கள் பலவீனப்பட்டிருக்கும் போது அவர்களை அசட்டை செய்யாதே அப்படி சொல்லி இருக்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உன் சந்ததி உருவாக உன் தாய் தகப்பன் மட்டும் காரணம் இல்லை, உன் மனைவியின் தாய் தகப்பனும் காரணம், உன் புருஷனின் தாய் தகப்பனும் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து முதியவர்களை கனம் பண்ண நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். கனம் பண்ணாவிட்டால், அவர்களை அசட்டை பண்ணினால், வேதம் சொல்லுது தேவனுடைய கோபம். அடுத்து அவர் அப்படிப்பட்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கவே மாட்டாராம். மாறாக காரணம் என்ன சொல்லியிருக்கு? அவர்கள் முதியோரை மதியாமல் போனார்கள். அப்படியே சொல்லியிருக்கு, முதியோரை மதியாமல் போனார்கள். பாருங்க, பஸ்ல போய்கிட்டு இருக்கிறீங்க, பக்கத்துல ஒரு பெரியவர் நிக்கிறாரு. என்ன செய்யணுங்க? எழுந்து உட்காருங்கன்னு சொல்லணும். எவர் சொல்றாங்களோ இல்லையோ, பிளஸிங் சென்டர் சபையில் இருக்கிறவங்க சொல்லணும், அனைத்து கிறிஸ்தவர்களும் சொல்லணும், இந்த சத்தியத்தை கை கொள்ளுகள் அத்தனை பேரும் சொல்லணும். உன் பக்கத்தில் நிக்கல, 2 சீட்டு தள்ளி நிக்கிறாருங்க ஒரு வயசானவங்க, அவங்கள பார்த்தா அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கணும். ஒரு ஒரு இதுல நின்றுகிட்டு இருக்குது ஒரு காரியத்துக்கு, அவங்க வயதானவங்க. அரசாங்கம் என்ன செய்யுது? சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நிறைய அனுகூலங்களை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த அனுகூலம் அந்த அனுகூலம் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கமே சீனியர் சிட்டிசன்ஸுக்கு சில வசதிகளை செய்து கொடுக்கும் போது பைபிள் சொல்லி இருக்கிறது, கிறிஸ்தவ மக்கள் நாம் பெரியவர்களை கனம் பண்ணணும்ன்றத நீங்க மறந்துட கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன பஸ்ஸில் போன காலங்கள் நிறைய உண்டு. நான் ஒரு நாளும் வயது சென்றவர் நிற்கும் போது நான் உட்கார்ந்ததே கிடையாது. எழுந்து அவர்களை நான் உட்கார வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் செயல்படணும். இதுவரை நீங்க எப்படி செயல்பட்டீங்க என்பது அல்ல, இனி எப்படி நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது வயது சென்ற காலத்தில் மனம், அதாவது ரொம்ப பலவீனப்பட்ட நாட்கள்ல பெற்றோருக்கு தீமை செய்தவங்களை பத்தி பைபிள்ல என்ட்ரி பண்ணியிருக்கு. பெற்றோருக்கு அனுகூலமா இருந்தவங்களை பற்றியும் சொல்லியிருக்கு. அப்சலோம் பற்றி சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியும், அதாவது சாமுவேல் புஸ்தகத்தில் இருக்குது, 2 சாமுவேல்ல. அப்சலோம் என்ன செய்தான்? அப்பாவை வீட்டை விட்டு துரத்தினான். அவர் பலவீனப்பட்டவர். அவர் தாவீது யாருன்னா யுத்த வீரன். தாவீது வர்றாருன்னா பெலிஸ்தியர்கள் அதிர்வார்கள், புறதேசத்து மக்கள்லாம் அதிர்வார்கள். அப்படிப்பட்ட காலம். இப்போ பலன் ஒடுங்கின காலம். பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகிவிட்டார்கள். அப்சலோம் பெரிய வாலிபன் ஆகிவிட்டான். விவாகம் ஆகிவிட்டது. இப்பொழுது அப்பாவை கவுத்த பார்க்கறான். நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். அவன் அப்பாவுக்கு விரோதமா செய்து அப்பாவை எப்படி கெடுக்கலாம், என்ன செய்யலான்னு அவர் புறவாசல் வழியா அவர் ஓடி போயிட்டாரு. ஓடி போய் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் மேல் அனுகூலம் உள்ளவர்கள் அவருக்கு ஆகாரம் கொண்டு போய் கொடுத்தார்கள், அவருக்கு துணையாக கூட இருந்தார்கள். அப்சலோம் கூட சேர்ந்து கொண்டவர்கள் என்பவர்கள் உண்டு. இப்படி பொல்லாதவர்களோடு சேர்ந்து கொள்ளுகிற போக்கரிகள் உண்டு. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பானவர்களே, அப்படி தீமை செய்யவே கூடாது, ஒரு நாளும் செய்யக்கூடாது. அப்சலோமை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்சலோம் முகத்தை கர்த்தர் பார்க்கல. அப்சலோம் மேல கர்த்தர் கோபமா இருந்தார். அதனால அவனுக்கு கர்த்தருடைய தயவு கிடைக்கல. இப்போ கர்வாலி மரத்துல தொங்குறான். குதிரை ஓடிருச்சு. கர்வாலி மரத்துல அவன் தலை மாட்டிக்கிடுச்சு.
தொங்குறான், உயிரோட தொங்குறான். உனக்கு உதவி செய்தவங்க எங்க? உனக்கு பக்கபலமா இருந்தவங்க எங்க? உன்னை என்கரேஜ் பண்ணி அப்பாவுக்கு விரோதமா பேச சொல்லி, செயல்பட சொல்லி, தந்திரமா வேலை செய்ய சொல்லி உன்னை என்கரேஜ் பண்ணவங்க எல்லாம் எங்க? ஒருத்தரும் இல்லை. இப்போ அனாதையா தொங்குறான். நல்லா கவனிச்சு பாருங்க. யோவாப் என்ன செய்கிறான்? போய் அம்பு எய்து அவனை கொண்டு போடுகிறான். ஆனாலும் கூட என்ன கவனிங்கள், ஆனாலும் கூட தாவீது தன் வயது முதிர்ந்த வேளையில என் மகன் எனக்கு விரோதமா செயல்படுகிறான், அவனை பார்க்கிற இடத்தில் வெட்டி போடுங்கள் என்றா சொன்னான்? அப்படியா சொன்னான்? என்ன சொன்னான்? என் பிள்ளையாண்டான மெதுவாய் நடத்துங்கள்னு சொன்னான். யுத்தத்துக்கு யோவாப்பை அனுப்பும் போது, படை வீரர்களை அனுப்பும் போது தாவீது சொல்றான், என் மகன் அப்சலோமை மெதுவா நடத்துங்க. யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு செய்தியை அனுப்பும் போது, யுத்த செய்தியை சொல்ல வருகிறவர்கள் அவரிடத்துல தாவீது கேட்க விரும்பினது என்ன? மகன் அப்சலோம் எப்படி இருக்கிறான் என்பதுதான். பெற்றோரே, உங்க பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கலாம், உங்களுக்கு கெடுதி செய்ய முயற்சித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி முயற்சியாதிருங்கள். தாவீது பாருங்கள், எவ்வளவு வீரன். அவனும் கோபக்காரன். அவன் கோபம் வராதுன்னு சொல்லல, அவனுக்கும் கோபம் வரும். ஆனாலும் என் மகன் எனக்கு தீமை செய்தான், இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும்னு அவன் நினைச்சான். பெற்றோர் அப்படித்தான் நினைக்கணும். நீங்க யாராவது உங்க பிள்ளைகளை நீங்க கெடுத்து சாபகமும் போட்டிருந்தீங்கன்னா அதை திரும்ப வித்ரா பண்ணுங்க. திரும்ப நீங்க அது செல்லாம பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சொன்னது தப்பு, அது அப்படி நடக்கக்கூடாது என் மகனுக்குன்னு சொல்லுங்க. அவன் அழுகிறான். ஒலிமுக வாசல்ல உட்கார்ந்து தன் மகன் அப்சலோமுக்காக, தீயவன் அப்சலோமுக்காக, தன்னுடைய அரண்மனையிலிருந்து தன்னை துரத்தின தன் மகன் அப்சலோமுக்காக அவன் அழுகிறான். யோவாப் ரொம்ப கோவப்படுகிறான். அதுக்கு பிற்பாடுதான் அவன் நார்மலுக்கே வர்றான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பெற்றோர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க செய்த தப்புக்காக நீங்க தண்டிக்காதீங்க. ஏன்னா நீங்க தண்டிச்சிங்கன்னா அது அப்படியே அவங்களுக்கு பலிச்சிடும். அதனால அப்படி செய்யாதிருங்கள். பிள்ளைகளை, பெற்றாரை கனம் பண்ணுங்கள், முதியோரை கனம் பண்ணுங்கள், நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நில்லுங்கள், அவர்களை கனம் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போவாஸ் சொல்றாரு, ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்றாரு, எம்மா, நீ உன் இனத்தை விட்டு நீ வந்ததும் உன் மாமியாருக்கு நீ செய்ததும் எங்களுக்கு சொல்லப்பட்டது, நான் கேள்விப்பட்டேன். அப்படி சொல்றார் பாருங்க. ரூத் 1:12 பாருங்க. என் மக்களே திரும்ப போங்கள், நான் வயது சென்றவள் அப்படி சொல்றான். நகோமி அம்மா என்னச்சா, மோவாப்பை விட்டு புறப்படும் போதே வயசாகி போச்சு அந்த அம்மாவுக்கு. நான் வயது சென்றவள் அப்படி சொல்றார். அப்ப 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலாம் பார்த்தா நகோமி பாருங்க, அவங்க அப்பா அம்மா விட்டுட்டா, அவங்க புருஷனை இல்லை, மாமியார் தான். இனி அவளுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு இல்லை. அந்த வயது சென்ற மாமியாரை அவள் கவனித்த அந்த கவனிப்பை பற்றி அங்கே சொல்லி இருக்கிறது. விடிய கால போறா, தானியம் பொறுக்கிறா, அதை அடிக்கிறா, மாவாக்குறா, அப்ப சுட்டு தன் மாமி கொடுக்குறா. போவாஸ் இவளுக்கு சாப்பிட கொடுத்ததுல சாப்பிட்டுட்டு மீதி எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு அதை தன் மாமியாருக்கு கொண்டு வந்து கொடுக்குறா. மாமியாரை பராமரிக்கிறா. மாமியார் என்ன சொல்றாங்க? 3ஆம் அதிகாரத்துல அவளுக்கு சொல்றாங்க, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு இல்ல, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்ற, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. பெரியவங்க அப்படித்தாங்க சொல்லணும். உங்க பெற்றோர் அப்படி நினைக்கணும். உங்க மாமனார் மாமியார் அப்படி நினைக்கணும். அப்படித்தான் நினைச்சாங்க இந்த அம்மா. ஏன் நினைச்சாங்க? ஓர்வாள்னு ஒருத்தி இருந்தாளே, அவளுக்காக ஏதாவது நவமி நினைச்சாங்களா? நவமி ஓர்வாள், எப்பா ரூத்து நீ மட்டும் இருக்கிறிய, அவ என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல, மோவாப்ல அவளை கொஞ்சம் கூப்பிடு அப்படியா சொன்னா? இல்ல, அவ தான் போயிட்டாளே. கடைசி வரைக்கும் மாமிய வயது சென்றவள் கவனித்து அவளுக்கு பணிவிடை செய்ததுனால அந்த அம்மா சொல்றாங்க, நீ சுகமா வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாம இருப்பேனோ அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அக்கறை எடுக்கிறாங்க. அப்ப நமக்கு எப்படி நம்முடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி வரும்? நாம் நடந்து கொள்ளுகிறதை வைத்துத்தான் அவர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும். வேதத்துல அதுக்கு சான்றுகள் நிறைய இருக்கிறது. நீங்கள் இவைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மா நவோமி அம்மா என்ன வழி சொல்லி கொடுத்தாங்க தெரியுங்களா? ஜமீன்தார் போவாஸ், பெத்லெகேமில நம்பர் 1 ஜமீன்தார் போவாஸ், பெரிய பிரபு.
அவனுக்கு இவளை மனைவி ஆக்குறதுக்கு வழி சொல்லி கொடுத்து மனைவி ஆக்கி அவள் மகிழ்ந்தாள். தன் மகள் ரூத்தை, மருமகள் ரூத்தை அவ்வளவு மேன்மை அடைய செய்து மகிழ்ந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுடைய பிள்ளை ரூத்து பிள்ளையை வளர்க்கிற தாயாக அவள் மாறினாள், கூடவே இருந்தாள். இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற சரித்திரங்கள். நல்லா கவனிங்க. இதெல்லாம் எதுக்கு வேதத்தில் இப்படியெல்லாம் மாமியாரோட நடந்துகிட்ட விதம், இதெல்லாம் எதுக்கு வேதத்தில் எழுதி இருக்கிறது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த போவாஸ் சொல்றாரு, அதாவது ரூத்துக்கிட்ட ஒரு கிரெடிட்டா அவர் நினைச்சது என்ன தெரியுமா? ரூத்துக்கிட்ட போவாஸ் ஒரு நல்ல விஷயம்னு ஒன்று எடுத்தா அது என்ன உண்டு தெரியுமா? 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நீ உன் மாமிக்காக செய்ததும், அப்படி இருக்கு பாருங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமிக்காக செய்ததும், உன் தகப்பனையும் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அதுல ரொம்ப கிரெடிட்டா எடுத்துக்கிற நம்பர் 1 பாயிண்ட் என்ன தெரியுமா? நீ உன் மாமியாருக்காக செய்தது. இவ்வளோ நல்ல பொண்ணை நான் கெட்டாம விடுவேனா அப்படிங்கிறான். எவ்வளோ பாருங்க. அவ பெரியவர்களுக்காக, உங்கள் குடும்பத்தில் உள்ள, நீங்கள் உங்கள் பழகின, உங்களுக்கு தெரிந்த, கனம் பண்ண வேண்டிய மக்களை நீங்கள் கனம் பண்ணும்போது அதுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டு. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இன்றையிலிருந்து மாற்றம் காணணும். பிள்ளைகள் பெற்றோரை பெரியவர்களை அவமரியாதையா மரியாதை இல்லாம பேசுகிறதெல்லாம் விட்டு மாறுகிற ஒரு நிலைக்கு வரணும். அப்படி அவர்கள் நடந்து கொண்டாலும் பெரியவர்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வை மனதில் கொண்டே நீங்கள் உங்களுடைய கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் அவ்விதமாக இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தைரியமா எழுந்து நில்லுங்க. ஐயோ, என் வயசை சொல்ல வேண்டி இருக்குதே. பரவாயில்லம்மா தாத்தா பாட்டி, எழும்பு நெல்லு. ஆண்டவர் சொல்ல, உன் தலையை பார்த்தா உனக்கு 40 வயசு மாதிரி இருக்கும். ஏன்னா முடிய வெள்ளையாக விடுறதே இல்லையே. இவ்வளவு பேர் தானா? அப்பா, பெரம்பூர்ல நிறைய பேர் இருந்தாங்களே. நீங்க எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் முன்னால வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சொல்லியிருக்காரு. வேகமா முன்னால வாங்க. மேல இருக்கிறவங்க இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. சீக்கிரம் ஏறிட்டியெல்லாம் மேல, அதனால இறங்கி வாங்க. ஓகே, வாங்க. இது மேல வாங்க, இது மேல வாங்க. ஆண்டவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிளஸிங் சென்டர் அசம்பிளி ஆஃப் காட் சபை இதை நடத்தி செல்லுகிற கர்த்தர் முதியோரை அவர் கனம் பண்ணுகிறார். முதியோரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். முதியோருக்கு நல்ல பலனை கர்த்தர் கொடுக்கிறார். யாராவது அவிசுவாசமா உங்க இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஐயோ பாஸ்டர் 60 வயசு ஆகலையே, 59 வயசு முடிஞ்சிட்டாலும் பரவாயில்ல, வாங்க வாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இவருடைய விருப்பம் இவங்க குடும்பத்தில் நிறைவேறி இருக்கு, நிறைவேறல. சில பிள்ளைங்க இவங்களுக்கு கீழ்ப்படியலை, சிலர் கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க. சில காரியம் இவங்களுக்கு நடந்திருக்கு, நடக்கலை. இவங்கள நிறைய பேர் மனவேதனையோட இருக்கிறாங்க, மனவேதனையோட இருக்கிறாங்க. இவங்களுக்கு குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் சிலர் சரியான மரியாதை கொடுக்கறதில்ல, இவங்களை கனம் பண்றதில்ல. ஆனா கர்த்தர் இவர்களை கனம் பண்றாரு. கர்த்தர் இவர்களை கனம் பண்றார். கர்த்தர் இவர்களை கொண்டுதான் ஒரு பெரு சந்ததியை உண்டாக்கி இருக்கிறார். இவர்கள் மூலம் வந்தவங்க, இவங்க பிள்ளைங்க, இவங்க பேர பிள்ளைங்க, அவெல்லாம் ஒரு சந்ததி உண்டாகி இருக்கிறது. அதற்கு இவர்களை பயன்படுத்தி இருக்கிறார். இவர்கள் பெற்றோரை எப்படி கனம் பண்ணினார்கள், இவர்களுடைய முதியோர்களுக்கு எப்படி கனம் செலுத்தினார்கள், அது எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது இவர்கள் வாழ்க்கையில் இயேசு வந்திருக்கிறார். இது கிறிஸ்துவுக்கு பின் உள்ள காலம். இவர்கள் முந்தின காலங்கள் கிறிஸ்துவுக்கு முந்தின காலங்கள். அது அறியாமையின் காலங்கள், அது தவறுகளின் காலங்கள், அது மன்னிக்கப்படாத காலங்கள். இப்பொழுது கிறிஸ்துவு இவர்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். இவர்கள் வாழ்வில் இருந்து, இவர்களுக்கு பிற்பாடு
இவர்களுடைய சந்ததி பெரியோரை முதியோரை கனம் பண்ணுகிற சந்ததியாக இருக்க வேண்டும். இவர்கள் பிள்ளைகள் 2 வயது 3 வயது 5 வயது 15 வயது இருக்கும் வரைக்கும் இவர்கள் ஏதோ நல்ல பலசாலியா இருந்தார்கள். இவர்கள் பிள்ளைகள் 20 வயது 25 வயதை தாண்டும் போது இவர்கள் தளர்ந்து போய்விட்டார்கள். 60 வயதை தொட்டு விட்டார்கள். இவர்கள் பலட்சியப்பட்டு போனார்கள். அப்படிப்பட்ட காலங்களில் பிள்ளைகள் இவர்கள் பேச்சை கேட்கிற பிள்ளைகள் சிலர் தான் இருக்கிறார்கள். கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் தனிச்சையாய் போய் விவாகம் செய்து கொண்ட பிள்ளைகள் உண்டு. இவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் உங்களுடைய அப்பா அம்மாவோட பேச மாட்டேன், அவன் இவன் கண்டபடி அசிங்கமா பேசின பிள்ளைகள் இவர்களுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறார்கள். இவருடைய மனம் வேதனையில் இருக்கிறது. ஆண்டவர் இந்த பிள்ளைகள் இந்த முதியோரை கர்த்தர் தொடும்படி, இவர்களை ஆசீர்வதிக்கும்படி, இவர்களுக்கு பலனை கர்த்தர் தரும்படி எல்லாம் சபையார் எல்லாரும் நீங்கள் எழுந்து நின்று இவர்களுக்காக செபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வருடத்துக்கு ஒரு முறை நான் இந்த காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. எல்லாரும் உங்க 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 பெற்றோர் இங்க வரல, வீடுகளில் இருந்தாலும் அவர்களை நினைத்து கொள்ளுங்க. கர்த்தர் இவர்களை பலப்படுத்தும்படியாக. இப்போ பலட்சியப்பட்டிருக்கிறாங்க. இவர்களுக்கு இப்போ பலன் இல்லை. இவர்களுக்கு முன்ன மாதிரி அந்த 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 பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் நான் மிக வருந்தின நான் ஒரு வசனத்தை வாசித்தேன். சங்கீதக்காரன் இப்படி ஒரு வசனம் அவர் வேதத்தில் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணி இருக்கிறார். அந்த வசனத்தை வாசித்து எனக்கு ரொம்ப மனம் உடைந்து போனேன். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 71:9. சங்கீதம் 71:9 அதை நான் வாசிக்கிறேன். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். என்னை கவனிங்கள். இந்த வசனத்தில் என்ன காண்கிறேன் என்றால், முதிர் வயதில் ஆண்டவரே நீர்தான் எனக்கு ஆதரவப்பா. இந்த பூமியிலே எத்தனை பேர் இருந்தாலும், என்னிடத்திலிருந்து பல நன்மை பெற்றவர்கள் பலர் இருந்தாலும் தள்ளிவிட்டார்களப்பா, நீர் தள்ளிவிடாதேயும். அப்படி ஜெபிக்கிறார். அப்படி இந்த பெற்றோர் யாராவது ஜெபிக்கிறார்களா? உங்கள் பெற்றோர் யாராவது உங்கள் வயது முதிர்ந்த காலத்தில் அப்படி ஜெபிக்கிறார்களா? ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரும் எங்களை தள்ளிவிட்டார்கள், ஏசப்பா எங்களை தள்ளிவிடாதே, எங்கள் வயதான காலத்தில் எங்களை தாங்கி நடத்தும் அப்படின்னு இவர்களை ஜெபிக்க நீங்கள் விட்டிருக்கிறீர்களா? அது மாத்திரமல்ல, என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதேயுமப்பா அப்படி ஜெபிக்க. என் பலன் ஒடுங்கும் போது என்னால் முடியல, எனக்காக நானே ஒன்றை செய்து கொள்ள எனக்கு பலன் இல்லை, நான் பிள்ளைகளை சார்ந்திருக்க வேண்டி இருக்கிறது என்ற நேரம் வரும்போது, அப்பா எனக்கு யார் இருக்கிறார்கள், நீர் என்னை கைப்பிடி, என்னை கைவிடாதேயும் என்று இந்த பெற்றோர்களை ஜெபிக்க விடுவீர்களா? ஆண்டவர் இவர்களை தேற்றும்படி, இவர்களை தைரியப்படுத்தும்படி, இவர்களை பலப்படுத்தும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். வாயை திறந்து அல்லேலூயா நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த ஆண்டவரை முதிர்ந்த நிலையில், இந்த வயது முதிர்ந்த நிலையில் தங்கள் மனம் விரும்புகிறது நடக்காததினாலே வேதனையோடு இருக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்து முடிக்காததினால் கண்ணீரோடு இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் தங்கள் பிள்ளைகளுக்காகவே ஆண்டவரை சிரமப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் மூலம் உண்டான சந்ததி, இவர்கள் பிள்ளைகள், இவர்களுடைய பேர பிள்ளைகள், ஆண்டவரே இந்த சந்ததி நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், இவர்களை பலப்படுத்தும். ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் நல்ல சுகத்தை தாரும். எல்லாம் சொல்லுங்க விசுவாசிங்க எல்லாரும், இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த பலவீனமான நேரத்தில் இவர்களுக்கு நீர் பலன் தாரும் ஆண்டவரே. பிள்ளைகளின் ஆதரவு இவர்களுக்கு இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே தாய் தகப்பனை ஆண்டவரை கனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக பெற்றோருக்கு இந்த பிள்ளைகளுக்கு மாறுவார்களாக. ஆண்டவரே இவர்கள் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பார்களாக. இவர்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கட்டும் அப்பா. இவர்கள் நல்ல சாப்பிட ஆகாரம் கிடைக்கட்டும். சில பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆகாரம் கொடுக்கிறதில்லை.
இந்த பிள்ளைகள் நல்ல நல்ல சாப்பிட்டு நல்ல பலனோட இருக்கட்டும். இவருடைய சரீரத்தில் இருக்கிற நோய்களெல்லாம் நீக்கும் ஆண்டவரே, நோய்களெல்லாம் நீக்கும். சிலர் கஷ்டப்பட்டு தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மகன் அம்மாவை அப்பாவை கைவிட்டுட்டு மருமகளோடு போயிட்டான். அம்மாவை அப்பாவை பார்க்கறதே இல்லை, அவங்கள கேட்கறதே இல்லை. அதனால வருத்தப்பட்டிருக்கிற சிலர் இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த பெற்றோருடைய வேதனை நீங்கும்படி நீர் செய்யும் அப்பா. இவருடைய விருப்பம் நடக்கும்படி செய்யும். எல்லாரும் சொல்லுங்களேன் வாயை திறந்து, இவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரு ஆண்டவரே. இவர்கள் ஆண்டவரே எவ்வளவு காலம் வாழணும்னு இவர்களுக்கு நீர் ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறீரோ அவ்வளவு காலமும் இவங்க சுகத்தோட வாழட்டும் அப்பா. ஆண்டவரே, சுகத்தோட வாழட்டும், ஆரோக்கியத்தோட வாழட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் விளங்குவதாக. இவருடைய மன சோர்வான நேரத்தில் உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை தேற்றுவதாக, தைரியப்படுத்துவதாக. ஆண்டவரே, ரொம்ப பேருக்கு மூட்டு வலி, ரொம்ப பேருக்கு இடுப்பு வலி, ஜாயிண்ட் பெயின், நிறைய பேருக்கு நிற்க முடியல, நடக்க முடியல. இந்த வயதான காலத்தில் உம்முடைய பிள்ளைகள் அப்படி சிரமப்படுகிறார்கள். இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் எல்லாம் ஆண்டவரே பலன் தருவீராக, பலன் தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவர்களை வேதனைப்படுத்தின பிள்ளைகள் இவர்களிடத்தில் சந்தோஷமாய் வந்து பேசி இவர்களோடு ஆண்டவரே அவர்கள் ஒப்புரவாவார்களாக. இவர்களுக்கு மகிழ்ச்சியாக இவர்கள் பிள்ளைகள் மாறுவார்களாக. இங்க இருந்தாலும் தூர தேசத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் இவர்கள் பிள்ளைகள் ஆண்டவரே இவர்கள் வந்து இந்த 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 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை இந்த சபை பிளஸிங் சென்டர் ஏஜி சபை எங்கள் முதியோரை ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் வரணும்னு ஜெபிக்கிறதப்பா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் மேல் உம்முடைய கிருபையும் பலனும் வரணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இவளை சுகத்தோடு பலனோடு ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உங்க பெற்றோருக்கு ஒரு சில வார்த்தைகள். உங்க பிள்ளைகள் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், ஆனால் நீங்க ஒரு நாளும் உங்க பிள்ளைகளை சபிக்க கூடாது. நீங்க சபிச்சேன்னா அப்படியே பலிச்சிடும். உங்க பிள்ளைங்க உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், அந்த வேதனையை உள்வாங்கிக்கிடுங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து உங்க பிள்ளைகளை நல்லா இருங்க. உள்ளத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் பிள்ளைய நீ எனக்கு அவன் செய்த தப்புக்காக நீர் என்ன செய்யாதையும் தண்டிச்சிடாதையும்ப்பா, அவனை ஆசீர்வதியும்னு ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் கோபத்தில் கூட நீங்கள் என்ன செய்திடாதீங்க. உங்கள் பிள்ளைங்க மேலே சாப வார்த்தைகளை சொல்லிடாதீங்க, அது பலிச்சிடும். உங்கள் சந்ததி, உங்கள் குடும்பம் உங்கள் கண் முன்னால் தழைத்து சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் தருகிறார். அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை கேளுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, இது முதியோருக்காக கர்த்தர் சொன்ன வசனம். எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், கடைசி வரைக்கும் பரலோகத்துக்கு போற வரைக்கும் கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை நடத்துவார். தைரியமா இருங்க. காட் பிளஸ் யூ. இந்த கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த காலை வேளையில் நமக்கு தேவன் சொன்ன வார்த்தை எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஹல்லேலூயா. முதியோர்களை கனம் பண்ண ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவர் கொடுத்த இந்த உபதேசத்தை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் கை கொள்வதினால் வருகிற நன்மைகள் பெருக்கங்கள் எங்களுக்கு உண்டாக உம்முடைய அன்பின் கரத்துக்குள் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே இங்கே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உமக்கு பிரியமான நிலையில் ஆண்டவரே நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நாங்கள் செயல்பட
எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறீர்கள்? உங்களை கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீ சொல்லுகிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது அதுக்குண்டான பிரதிபலனையும் நன்மையும் நாங்கள் காணக்கூடிய ஆண்டவர் ஒரு நிலையில் எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நொந்து போய் இருக்கிற வேதனையில் இருக்கிற ஆண்டவரை பெற்றோர் ஆண்டவரை பலர் ஆண்டவரை ஆறுதல் அடையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் மேல் கரிசனை உள்ள ஆண்டவராய் இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரை எல்லாரும் மேலையும் ஆண்டவரை நீர் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த உபதேசத்தின்படி நாங்கள் வாழ ஆண்டவரை அதை பிராக்டிஸ் பண்ண பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு நீர் நினைப்பூட்டி அதை நாங்கள் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆண்டவரை பெற்றோருக்கு முன்பதாக ஆண்டவரை நாங்கள் காண்பித்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்த ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். நீங்காத உம்முடைய கிருபைக்குள் எங்களை நீ தொடர்ந்து நீ நடத்துவீராக. இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தனிப்பட்ட ரீதியில நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உம்மை தேடி வந்த ஒருவரையும் நீர் வெறுமை அனுப்புகிறதில்லை. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நம்மை வெறுமையா அனுப்புகிறவர் அல்ல, தம்முடைய வசனத்தினால் நம்மை ஆசீர்வதித்து இன்றைக்கு மகிழ்ச்சியோடு அனுப்புகிற கர்த்தருக்கு நம்முடைய கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி, நன்றி எங்கள் அன்பின் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த காலையில் உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். நிறைவான நன்மையும் சுகத்தையும் பலனையும் அப்பா இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் தந்து நடத்தும்படி நாங்கள் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் மகிமைப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தின் பிரதிபலனாய் நாங்கள் வாழ எங்களை உம்முடைய கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். கனம், மகிமை, துதி எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியம் எப்பொழுது நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.